வேலை ஆனா கோலார் போகணுமாம்மா. நான் நினைக்கிறேன் டிசி ஹெட் குவார்டர்ல இருக்குது இல்லையா, அதனால அங்கே போக சொல்கிறாங்களா? ஏன்னா ಸಾರಿ ಅಂಕರಾರು ಕೋಲಾರ ಡಿ ಸಿ ಸಾಹೇಬರು ಕೋಲಾರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಕೆಲಸ ಬೇಕಾಗಂತ ಕೋಲಾರ ಹೋಗಿ ಅಂತ ಒಂದು ಡಿ ಸಿ ನೋಡೋಕೆ ಏನೋ ಹೇಳ್ತಾರಂತ. ಬೇಕಂದ್ರೆ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ನಂದು ಒಂದು ಡಿಮಾಂಡ್ ಇದೆ. ನಾನು ಡಿ ಸಿಗೆ ಒಂದು ಲೆಟರ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಎಫ್ಸಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಲೆಟರ್ ಫಾರ್ವರ್ಡ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಮುನ್ಸಿಪಾಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಲೆಟರ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆ ವಿಚಾರ ಏನಂದರೆ, ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಂತ ಹೆಸರು ಇದೆ. ಬ್ರಿಟಿಷ್ ಕಾಲದಿಂದ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಂತ ಹೆಸರು ಇರೋದ್ರಿಂದ ಈ ಹೆಸರನ್ನು ಒಂದು ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು. ಯಾರ ಹೆಸರು ಇಡಬೇಕು? ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೆ ಫಿಟ್ ಲೀಡರ್ ಯಾರು, ಅನ್ಫಿಟ್ ಲೀಡರ್ ಯಾರು? KJP ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಗೆ ಫಿಟ್ ಲೀಡ್ರು. ಈಗ 2018 DCC ಬ್ಯಾಂಕ್ ಸುಮಾರು ಮகளிರಿಗೆ ಸಾಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಗೋವಿಂದಗೌಡರು. ಆ ಗೋವಿಂದಗೌಡರ ಹೆಸರು ಇಡ್ಬೋದಲ್ವಾ? ರಾಬರ್ಟ್ಸನ್ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಂತ ಚೇಂಜ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಗೋವಿಂದಗೌಡ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಅಂತ ಇಡಬೇಕು. ಯಾಕೆ ಅದನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಯಾರಾದರೂ ಹೋದ್ರೆ ಯಾವ ಕೆಲಸನೂ ಆಗಲ್ಲ. ಗೋವಿಂದಗೌಡ ಹೋಗಿ ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲ ಕೆಲಸನ ಆಗುತ್ತೆ. ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಬೇಕಾ? ಗೋವಿಂದಗೌಡ ಹೇಳ್ಬೋದು. ಈಗ ಕೆಂಡೀಸಲ್ಲಿ ಏನೋ ಟಾಯ್ಲೆಟ್ 8.5 lakhs ವರ್ಕ್ ಆರ್ಡರ್ ಬಂದಿದೆ ಅಂತೆ. ಅದು ಪಾಂಡ್ಯನ್ ವಾರ್ಡು. ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರು ವರ್ಕ್ ಆರ್ಡರ್ ಬೇಕಾ? ನಾನು ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರೆ ಕೊಡಲ್ಲ. ಅವ್ರು ಏನಾದರೂ ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿದರೆ ಗೋವಿಂದಗೌಡ ಆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಸಿಗುತ್ತೆ. ಬಡವರು ಹೋಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಬೇಕು, ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲರೂ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಆ ಟಾಯ್ಲೆಟ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟು ರಿನ್ಯೂವೇಷನ್ ನಾನು ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅವ್ರು ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದಾರಲ್ವಾ, ಒಂದು ಡೈರೆಕ್ಟ್ರು ಚೇರ್ಮನ್ ಏನಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿಯಲ್ಲೇ ಬಂದು ಎಲ್ಲ ಗೋವಿಂದಗೌಡ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ KJP ಅವ್ರ ಹೆಸರು ಇರ್ಬೋದು. ಜಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ. ನಾನು ಚೋಳ್றது வந்து ஜின்னு சொல்ல ಜಿ ಅಂದರೆ ಗೋವಿಂದಗೌಡ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಅಂತ ಹೆಸರು ಇರ್ಬೋದು. ಎಲ್ಲರೂ ಗೊತ್ತಿ, ಸಾರ್ವಜನಿಕರು ಮಾತಾಡ್ತಾರಲ್ವಾ, ನಗರಸಭೆ ಹೋದ್ರೆ ಕೆಲಸ ಆಗಬೇಕಾ? ಇವ್ರ ಹೆಸರು ಹೋಗಿ KJP ತಾಲೂಕಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಬೇಕಾ? ನಿಮ್ಮ ನೇಟಿವ್ ಪ್ಲೇಸ್ ಹೋಗ್ಬೇಕಾ? ಚಿತ್ರಘಟ್ಟ, ಶ್ರೀನಿವಾಸಪುರ, ಮುಳ್ಬಾಗಲು, ಹೊಸಕೋಟೆ, ಚಿಂತಾಮಣಿ ಹೋಗ್ಬೇಕಾ? ರೆಕಮೆಂಡ್ ಬೇಕು. ಯಾರು ಮಾಡಬೇಕು? ಗೋವಿಂದಗೌಡ ಅಧಿಕಾರಿ ಇದೆ, ಅವ್ರು ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಸಿಗುತ್ತೆ. ಅದೇ ರಾಬರ್ಟ್ಸನ್ಪೇಟೆ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಹೆಸರು ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು. ಗೋವಿಂದಗೌಡ ಏನೋ ಅವಳು ತಾನೇ ಎಲ್ಲ ದರ್ಬಾರೆ, ಅದ್ರಲ್ಲಿ ಬೇರೆ வச்சு ஐச்சில் பெயிண்ட் எடுத்து ராபர்ட்சன்பேட்டை தேவையில்லை. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ராபர்ட்சன்பேட்டை ஓபி எடுத்து கூட கோவிந்தகோட ஓபனிங் பண்ணிடுவோம். எங்கள் பிரதர் வள்ளல் முன்சாமி அவரே ஒரு முறை என்னை கேட்டார், என்ட்ரிஸில் வேலை ஸ்டாப் ஆகிடுச்சு, என்ன பண்ணேன்? என்னதுக்கு ஐயா ஸ்டாப் பண்ணாங்க? 2001 அப்புறம் தாசன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, சுரங்கமோ பிஜிஎம்ஓலாம் முன்சிபாலிட்டியா, அதை வச்சு ஸ்டடி பண்ணி பாருங்க ஐயா, நானும் முடிஞ்சா அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் அவரும் வருத்தப்பட்டார், ஆவேசமாக பேசினார். முன்சிபாலிட்டி இது நடந்துருக்குது, அது நடந்து எந்த வேலை நடக்குது. இப்போ என்ன ஆகிக்குதுன்னா, KJP முன்சிபாலிட்டியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ MLA பல்ட்டி, அதனால MLAக்கு ஆட்சி கில்ட்டி. உடனே ஸ்டாண்டிங் கவுண்ட் கொடுத்து பிறகு உடனே நம்ம அருமை சோதரர் போட்டார் அந்த பல்ட்டி. அன்னைக்கு போட்டது பல்ட்டி, இதனால MLAக்கு ஆட்சி கில்ட்டி. இன்னைக்கு வள்ளல் போட்டார் சாந்தாரு அம்மா கிட்ட போட்டார். கேட்டால் என்ன சொன்னார்? காங்கிரஸுங்க 2 முறை எனக்கு நான் கவுன்சிலர் என்ன ப்ரிசென்ட் பண்ணாங்க, கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இப்போ எடுத்துமா, இப்போ அவர் வந்து பிரசிடெண்டாக இருந்தார் வள்ளல். பிரசிடெண்டாக இருக்கும்போது மைனிங் ஏரியா அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் பண்ணிட்டாரு. அந்த 16 அப்படியே தான் இருக்கும். என்ன டெவலப்மெண்ட் ஆகுமா? பிரசிடெண்டாக இருக்கும்போது என்ன பண்ண அதான் பண்ணேன். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு MBBS டாக்டரால் ஒரு கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. இவர் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆகிட்ட பிறகு வார்ட் பாய் ஆகிட்ட மாதிரி அவர் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியுமா? அதனால ஒரு 6 மாதத்துக்கு தான் நான் அவரை நேரடியாக பார்த்தா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். ஒரு தனித்து வெளியே வரும்போது அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, அப்படியே போய்க்கணும். அதனால் ஏதோ கூப்பிட்டு அவரை சமாதானம் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த அக்டோபர் நவம்பர் அவர் ஸ்டாண்டிங் கமிட்டி. பட் எந்த வேலையும் நடக்காது. மைனிங் ஏரான்னு இல்லை, எந்த வேலையும் நடக்காது. முடியுது இல்லையா? ஈரெல்லாம் எந்த வேலை நடக்குது? அதனால அவர் போட்டார் பல்ட்டி, அதனால் MLA கட்சி கில்ட்டி, திருப்பி போட்டார் அண்டர் பல்ட்டி. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன்.